கடையில் வாங்கி சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நல்லது இல்லைன்னு சொல்லலாம். அது சரியான உணவு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே சமைச்சு உண்றது தான் சரியான உணவு. கடை உணவில் வந்து அவங்களோட என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த ஆயில் போடுவாங்கன்னே நமக்கு தெரியாது. ஒரு ஃப்ரை சிக்கன் ஃப்ரை 65ன்னு சொல்லிட்டு தருவாங்க. பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் 65 எந்த ஆயிலில் அவங்க ஃப்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு அதையும் நம்ம சாப்பிடுவோம். அப்போ எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயில் வந்து வீட்டில் கூட சரி, நீங்கள் வந்துட்டு ஆயில் வந்து அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடாது. அதுவும் வந்து எந்த மாதிரி எண்ணெய்னா, இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆயிலே வந்து கண்டினியூஸாக அதையே யூஸ் பண்ணாதீங்க. மாற்றிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் மட்டும் எப்போவுமே. அப்போது நீங்கள் வந்துட்டு இப்போ கடையில் விற்கிற ரீஃபைண்ட் ஆயில் வந்து நல்லதானா? கண்டிப்பாக நல்லது இல்லை தான். இப்போ மரச்செக்கில் இருக்கிற எண்ணெய் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரே எண்ணெய், இப்போ நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க ஒரு மாதம்னா அடுத்த மாதம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அடுத்தது வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உடம்புல வந்து எந்த தீங்குமே வராது. நல்ல எண்ணெயாக இருந்தால் கூட கடலெண்ணெயாக இருந்தால் கூட அளவுக்கு அதிகமாக நஞ்சு தான். எண்ணெயே இருந்தால் கூட நீங்கள் ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த தீங்குமே வராது. இப்போ கடையில் வந்து இந்த மாதிரி பார்த்துலாம் நமக்கு வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கடையில் போய் சாப்பிடும்போது அவங்க கலருக்காக நிறைய ப்ரெசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு மீந்து போன சாதத்தை கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. எந்த பொருள் மீந்திருக்கோ அதை நாளைக்கு வந்து சூடு பண்ணி நமக்கு கொடுப்பாங்க, அவனில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே தீங்கானது தான். நமக்காகன்னு சொல்லி அவங்க அக்கறையாக செய்கிறது கிடையாது. நம்ம வந்து அதனால் கடையில் விற்கிற பொருள் கண்டிப்பாக தப்பு தான். அதனால் நோய் வருமானா கண்டிப்பாக வரும் தான். நம்ம வந்து நம்ம உடல் தேவை, நம்மளுக்கு வந்து ஹெல்த் இருக்குது, நம்மளுக்கு தேவைன்னு நினச்சி நம்ம அதை தவிர்க்கணுமே தவிர கடையில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டா நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது.